ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகேஷ் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கான் சத்யா. ஓகே. இப்ப நீ எதுக்கு சத்யா அந்த ஆனந்தியா ஹாஸ்டல்ல போய் பாக்கணுங்கற? அவ என்ன அவ்வளவு பெரிய விஐபியா? அப்படியெல்லாம் இல்ல பார்வதி. நீ இவ்ளோ தூரம் வெறுக்கிற அளவுக்குலாம் ஆனந்தி எந்த தப்புமே பண்ணிடலையே. ஆக்சுவலா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சி பார்வதி, மகேஷ் ஒன்னும் சும்மா ஆனந்தி அழகா இருக்கானோ அட்ராக்ஷனா இருக்கானோ ஆனந்திய அவன் லவ் பண்ணல. லைஃப்ல பெருசா பணம் வசதி இதெல்லாம் என்னன்னு பாக்காத ஒரு ஆள் வேணும்னா இந்த பணம் பேர் புகழ் மட்டுமே இருக்கிற ஒரு ஆள் லைஃப் பார்ட்னரா வேணும்னு நினைப்பாங்க. ஆனா மகேஷ் மாதிரி ஒரு ஆளுக்கு அவனை ரொம்ப கேர் பண்ணிக்க கூடிய மனசுல இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்க. அப்படி ஒரு குணத்தையும் மத்தவங்களோட அவ பழகுற விதம் இருக்குல்ல அதையும் அவளோட இன்னோசன்ட்டையும் பார்த்துதான் மகேஷ் ஆனந்திய புடிச்சு போய் அவளை லவ் பண்ணிருக்கான். சத்யா ப்ளீஸ், ஏற்கனவே என் புள்ள அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டான். நீயும் அவளை தலையில தூக்கி வைக்காத. இப்ப எதுக்கு அவளை பாக்குறதுக்கு மகேஷ கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. அந்த ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சா போதும். மகேஷ்காகவும் மித்ராவோட நல்லதுக்காகவும் தான். மித்ரா மகேஷ் மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. ஆனா மகேஷ் இன்னும் ஆனந்தி விஷயத்துல இருந்து முழுசா வெளியே வந்த மாதிரி தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது மகேஷ் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஆனந்தி அவ வாழ்க்கைய அவ தேடி போக ஆரம்பிச்சுட்டா நாமளும் நம்ம வாழ்க்கைய பாக்கணும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும்னு ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்கு மகேஷை நாம எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நாம மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல வச்சாதான் சரியா இருக்கும். நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஹாஸ்டலுக்கு போறேங்கிறதோ அவளை பார்த்து பேசுறேங்கிறதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ பேரை கேட்டாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு. இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல போய் பார்த்து பேசின மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து மகேஷ பேச வைக்கிறேன்னு எதுவும் சொல்லிடாத. அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் முன்னாடி சொல்லிடுறேன். பார்வதி, சத்யா, நீ அவ பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆண்டி போலாமா? யா மகேஷ், லெட்ஸ் கோ. பை டாட். பை. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா. அன்பு, அன்பு, எந்திரிங்க. சூடா கஞ்சி வச்சிருக்கேன், இத ஒரு வாய் குடிங்க. அப்பதான் உடம்புல கொஞ்சமாச்சும் தெம்பு வரும். இல்ல கோகிலா, ஆனந்தி வந்துட்டுமே. அவர்தான் கூட போயிருக்காருல்ல, சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க ஏன் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல கஞ்சியை குடிங்க. ஆனந்தி வந்ததும் மாத்திரை போட்டுக்கலாம். இல்லங்க, ஆனந்தி வந்ததுக்கு அப்புறம் கஞ்சி குடிக்கிறேன். ஷோ, மாத்திரை வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா ஆகும்? அக்கா, மாத்திரை வாங்கி வந்துட்டேன். கஞ்சி குடுத்தியா நீ? இப்பதாண்டி காய்ச்சி சூடா எடுத்துட்டு வந்து குடிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நீ வராம வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்தா நீயே குடு. ஏங்க இப்படி பண்றீங்க? இந்தாங்க, இந்த கஞ்சியை குடிங்க, மாத்திரை போட்டுக்கலாம். வேணாம் ஆனந்தி, எனக்கு கஞ்சி எல்லாம் வேண்டாம். நீ மாத்திரை மட்டும் கொடு, நான் போட்டுக்கிறேன். இந்தாருங்க, காலையில இருந்து அம்புட்டு தடவை வாந்தி எடுத்து போட்டேன்னு சொல்றீங்க. இப்ப வயித்துல சுத்தமா ஒண்ணும் இருக்காது. வெறும் வயித்துல மாத்திரை போட்டா மறுபடியும் வாந்திட்டே வரும். உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணாமா? இந்த கஞ்சியை தயவு செஞ்சு குடிங்க. இல்ல ஆனந்தி, எனக்கு வாந்தி வர மாதிரிதான் இருக்கு. இது குடிக்கிறது சரியா வருமான்னு தோணல. சகல, சூடா கஞ்சி குடிச்சா ஒண்ணும் ஆகாது. 2 வாய் குடிங்க, மாத்திரை போட்டுக்கலாம். ஆனந்தி, நீ ஊட்டி விடு. உயிரில் பூக்கும் காதல் உணர்வின் ஆழ்நிலை, உணர்வை பார்ப்பதேது உறவின் சூழ்நிலை, காவல் கைதியா
ஏங்க காதல்